அரசியல் தலைவர்களோடு நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை வைத்தே கள்ளாட்டம் போடும் மோசடி ஆசாமிகள் இன்று வரைக்கும் டிசைனாக தங்கள் வேலையை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கட்சி நிகழ்ச்சியில் சமையலுக்கு வந்து அதை வைத்தே பலரிடமும் ஆட்டையை போட்டு சிக்கியிருக்கிறார் இந்த தில்லாலங்கடி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்னும் இந்த தில்லாலங்கடிதான் திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெயரைச் சொல்லி பணத்தை மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவாரூர் நகராட்சி ஆணையராக பணியாற்றி வருபவர் தாமோதரன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாமோதரனின் செல்போனில் அழைத்த நபர் தன்னை துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்று கூறிவிட்டு இன்னோவா காரின் டயர் மாற்ற வேண்டும், உடனடியாக எனக்கு 5000 ரூபாய் பணம் அனுப்பிவிடுங்கள் என கூறியுள்ளார். அதை நம்பிய தாமோதரனும் ஜிபே மூலம் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். இதன் பிறகு சிறிது நேரம் கழித்து மெக்கானிக் கூடுதலாக 2500 ரூபாய் கேட்கிறார். உடனடியாக அனுப்புங்கள், இரவில் மொத்த பணத்தையும் ஜிபே மூலம் திரும்பி தந்து விடுவதாக கூறியிருக்கிறார். இதையும் நம்பி மீண்டும் பணத்தை அனுப்ப அடுத்த 1 மணி நேரம் கழித்து மீண்டும் அழைத்த அந்த நபர், ஹோட்டலில் சாப்பிட உட்கார்ந்துள்ளேன், முழுமையாக 10,000 ரூபாய் திருப்பி போட்டு விடுகிறேன், 2500 அனுப்புங்கள் என கேட்டுள்ளார். அப்போதுதான் நகராட்சி ஆணையர் தாமோதரனுக்கு சந்தேகம் வர இதுகுறித்து துணை முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். அப்படி ஒரு நபரே இல்லை என்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வர தான் ஏமாற்றப்பட்டது குறித்து ஆத்திரம் அடைந்தவர் திருவாரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். போலீசார் மொபைல் நம்பரை வைத்து மேற்கொண்ட விசாரணையில்தான் சரவணகுமார் சிக்கி இருக்கிறார். இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் சமையல் வேலைக்காக சரவணகுமார் சென்றிருக்கிறார். அப்போது அங்கு சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்களிடம் செல்போன் நம்பரை வாங்கி வைத்துக் கொண்டவர் தன்னை துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்று கூறி பலரிடமும் மோசடியில் ஈடுபட்டதும் இவர் மீது திருவண்ணாமலை, எட்டயபுரம், சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதிவாகி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. துணை முதலமைச்சர் பெயரைச் சொல்லி நகராட்சி ஆணையரிடமே பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.